Yes guys, this is again one of the most requested video, nail polishes. Nail polishes, veru nail polish illa, how to choose nail polish based on your skin tone or undertone. So, idu romba mukkiyamaana oru vishayam, therinjikka vendiya vishayam illa. So, are you guys excited? Vanga video kulla polam. Hey guys, நான் பிரீதா. இந்த சேனலில் ஃபேஷன், ஸ்டைலிங், க்ரூமிங், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ், ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் இது பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நவ் லெட்ஸ் பிகின். சில பேருக்கு நெயில் பாலிஷ் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். எல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. க்ரீன், எல்லோ, பர்பிள், கோல்டன், ஒயிட் எல்லாமே. பட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் இன்னுமே உங்கள் ஸ்கின் கலருக்கு ஒரு உங்களோட அண்டர்டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப சூட்டபிளான காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான நெயில் பெயிண்ட்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக, இன்னுமே சூப்பராக, பியூட்டிஃபுல்லாக ஃப்ளான் பண்ணலாம் அந்த நெயில் பெயிண்ட்ஸை. ஸோ உங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நெயில் பெயிண்ட்ஸ் என்னென்னு தெரியணுமா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எல்லா கலர்ஸுமே எல்லாருமே போடலாமா அப்படின்னு. எல்லாருமே எல்லா கலர் நெயில் பெயிண்ட்டும் போடலாம். பட் அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஷேட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணோம். சில பிங்க் வந்து டார்க்காக இருக்கும், சில பிங்க் வந்து லைட்டாக இருக்கும், சில பிங்க் வந்து பேஸ்டல்ஸ் கலந்த மாதிரி இருக்கும், சில பிங்க்கில் வந்து எல்லோ அண்டர் டோன் இருக்கும், சில பிங்க்கில் பிங்க் அண்டர் டோன் இருக்கும். அந்த மாதிரி ஒன்று இருக்குங்க. நம்ம என்ன ஸ்கின் ஷேடுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ரைட் ஷேட் ஆஃப் பிங்க்கை நம்ம சூஸ் பண்ணால் பிங்க் நம்ம எல்லாருமே போடலாம். ஸோ சேயிங் தட், லெட்ஸ் ஜம்ப் ரைட் இன்டு தி வீடியோ. நெயில் பாலிஷை 3 விதமாக சூஸ் பண்ணலாங்க. ஒன்று பேஸ்ட் ஆன் யோர் ஸ்கின் டோன், ரெண்டாவது பேஸ்ட் ஆன் த ஈவெண்ட் ஆர் அக்கேஷன், மூணாவது பேஸ்ட் ஆன் யோர் பர்சனாலிட்டி. நீங்கள் என்ன பர்சனாலிட்டி, நீங்கள் எதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, யோர் மீடியம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் நெயில் பாலிஷை போட்டு வெளிப்படுத்தலாம். ஹவ் டு சூஸ் பேஸ்ட் ஆன் யோர் ஸ்கின் டோன்ஸ்? ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் திங், நியூட் கலர்ஸ். நீங்கள் ஃபேர், ஐவரி, லைட் இல்லை ரொம்ப பிங்கான அண்டர் டோன்ஸில் ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பிங்கிஷ் நியூட்ஸ். அதாவது அந்த நியூட்ஸில் வந்து பிங்க் அண்டர் டோன் இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி. இல்லை நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆலிவ், மீடியம், ஒரு மாதிரி டஸ்கி ஒரு மாதிரி நியூட்ரல் அண்டர் டோன்ஸ் இருக்கும்ல, அதில் ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் பேஜ் அண்டர் டோன்ஸ், ஓகேங்களா? ஒரு மாதிரி பேஜ், ஒரு சாண்டில் கலந்த மாதிரி, ஒரு ப்ரௌன் டிண்டடான பேஜ் இருக்கும்ல, அந்த மாதிரியான நியூட்ஸ்க்கு போங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே நீங்கள் வந்து டார்க், டீப், டஸ்கி, ப்ரௌன் ஆர் வார்ம் அண்டர் டோன்ஸில் ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் பேஸ்டல் நியூட்ஸ். இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான நியூட்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். லெட்ஸ் கோ டு ரெட் ஷேட்ஸ். நீங்கள் வந்து ஃபேர், வெரி ஃபேர், லைட், ஐவரி, பேல் இந்த மாதிரியான அண்டர் டோன்ஸில் இருக்கீங்க ஆர் இந்த மாதிரியான ஸ்கின் ஷேட்ஸில் இருக்கீங்க. நீங்கள் ரெட்ஸ் வந்து இந்த பிரைட் ரெட், கிளாசிக் ரெட் சொல்லுவாங்கள்ல, போல்டு ரெட், இதுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே நீங்கள் வந்து மீடியம், ஆலிவ் ஒரு மாதிரி நியூட்ரல் அண்டர் டோனில் ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் ஆரஞ்சிஷ் ரெட், இந்த ஃபயரி ரெட், அதாவது அந்த வார்ம் அண்டர் டோன், ஆரஞ்ச் கலந்த மாதிரி, எல்லோ கலந்த மாதிரி ரெட்ஸ் இருக்கும்ல, அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டீப், டார்க், டஸ்கி, ப்ரௌன் அந்த மாதிரி வார்ம் அண்டர் டோனில் ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒயின் ரெட், செரி ரெட், பெரி ரெட் இந்த மாதிரியான கலர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். Now let's go to pink. Pink is actually a universal கலருங்க. எல்லாருமே பிங்க் போடலாம், ஓகேங்களா? அகைன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் கூல் அண்டர் டோன் ஒரு பிங்க் அண்டர் டோன்ஸ் இருக்குது உங்களுக்கு, ஒரு நீங்கள் லைட்டாக இருக்கீங்க, ஃபேர், வெரி ஃபேர், பேல் இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா எனி கைண்ட் ஆஃப் பிங்க், ஃப்ரம் சாஃப்ட் பேபி பிங்க் டு ஃபியூஷியா பிங்க், எனி பிங்க் நீங்கள் வேர் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா பிங்க்குமே சூப்பராக இருக்கும், பிகாஸ் உங்களுக்கு பிங்க் அண்டர் டோன்ஸ் இருக்குது இல்லையா? அண்ட் நீங்கள் வந்து மீடியம், ஆலிவ் ஒரு நியூட்ரல் அண்டர் டோன்ஸில் ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பீச்சி பிங்க்ஸ், ஒரு மாதிரி மாவிஷ் பிங்க், பீச்சி பிங்க்ஸ் இருக்கும்ல, அதுக்கு போகலாம். இல்லை நீங்கள் ரொம்ப டீப், டார்க், ப்ரௌன், டஸ்கி அந்த மாதிரி ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் பிரைட் பிங்க்ஸ், அதாவது வைப்ரண்ட் பிங்க், ஃபியூஷியா பிங்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி போல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். லெட்ஸ் கோ டு பர்பிள் ஷேட்ஸ். நீங்கள் அகேன் ஃபேராக இருக்கீங்க, பிங்க் அண்டர் டோன் இருக்குது, ஒரு ரொம்ப வெரி ஃபேர், ஐவரி இந்த மாதிரி ஃபாலோ ஆகுறீங்க, ஒரு கூல் அண்டர் டோனில் ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா பர்பிள்ஸில் வந்து நீங்கள் இந்த லாவெண்டர் ஷேட்ஸ் இருக்கும்ல, அதை சூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த லாவெண்டர், லைலாக் இந்த மாதிரியான மியூட்டடான சாஃப்டான பர்பிள் ஷேட்ஸ் இருக்கும்ல, அதுக்கு போகலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் அகேன் மீடியம் ஒரு நியூட்ரல் அண்டர் டோனில் ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பேஸ்டல் ஷேட்ஸ் விச் ஹேஸ் கிரே அண்டர் டோன், ஒரு மாதிரி கிரே டென்டடான பர்பிள் ஷேட்ஸ் இருக்கும்ல, அதுக்கு போங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அகெயின் டீப், டார்க் ஆர் வெரி டஸ்கி இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டார்க் பர்பிள்ஸ். திஸ் வில் லுக் அமேசிங் ஆன் யூ. செகண்ட் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்கேஷன் ஆர் ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் வேர், ஆஃபீஸ் வேர், ஃபார்மல்ஸ், இன்டர்வியூக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன போடலாம், என்ன மாதிரி கலர் நெயில் பெயிண்ட்ஸ் போடலாம்னா பீச்சி ஷேட்ஸ், மாவிஷ் ஷேட்ஸ், பேஜ் டோன்ஸ்,
கிரேஸ், ஒயிட்ஸ், இந்த மாதிரியான நியூட் ஷேட்ஸ்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். சம்மர் ஒரு ஃப்ளோரல் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, வெக்கேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரை எனி கலர்ஸ் லைக் பிரைட் கலர்ஸ்லாம் இருக்கும்ல, எல்லோ, க்ரீன், ரெட், ஆரஞ்ச், பிங்க், ஈவன் நியூட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் சம்மர் அண்ட் இட்ஸ் வெக்கேஷன் டைம், லெட்ஸ் ஹேவ் ஃபன். ஸோ just go and explore with whatever color which matches your outfit or your undertone and mari. Go for nice bright colors, it will definitely help. Christmas, New Year parties and the mari na onnume prachana illa, go for red, white, blacks, indha mari romba glittery romba shimmery irukumla, adala romba super irukum, metallic colors la. And winter appropriate podnona onnume illa, go for silvers, whites, blues, dark blue, indha mari colors la. Wedding, reception, parties or sangeet, இந்த மாதிரினா go for nice metallic colors or nice shimmeryயான colors, gold and silver, இதெல்லாம் வந்து நல்லாவே அழகாக உங்களோட அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி போடுங்க. சில்வர் ஒர்க் இருக்குன்னா சில்வர் போடுங்க, கோல்டன் ஒர்க் இருக்குன்னா கோல்டன் நெயில் பெயிண்ட் போடுங்க, இல்லை வேற ரெட் கலர் ட்ரெஸ் அப்படின்னா ரெட் கலர் போடலாம். அந்த மாதிரி உங்கள் ஈவெண்ட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி, உங்கள் அவுட்ஃபிட்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணுங்க. பேசிக்கலி மேரேஜ், ரிசப்ஷன், பார்ட்டிஸ் அப்படின்னா go for metallics. Any color not a problem, but go for metallics, not mattes. நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் ஆஸ் பர் யூர் பர்சனாலிட்டி. நம்மளோட பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணியும் நெயில் பெயிண்ட்ஸ் சூஸ் பண்ணலாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து நெயில் பெயிண்ட் லவர்ஸ் கிடையாது. ஆனால் சில பேர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க தெரியப்படுத்தணுன்றதுக்காக நெயில் பெயிண்ட்ஸ் போடுறதோ, இல்லை லிப்ஸ்டிக் போடுறதோ, இல்லை ஹேர் ஸ்டைல் போடுறதோ அப்படி இருப்பாங்க. அதாவது அவங்களோட பர்சனல் ஸ்டைல் என்னன்றதும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்கள் பர்சனாலிட்டியை டெபிக் பண்ணணும், இல்லை நீங்கள் என்ன மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறதுலையுமே நீங்கள் நெயில் பெயிண்ட்ஸில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வைல்டான பர்சன், பயங்கரமான பார்ட்டி கோவர், ஹைலி சோஷியலைசிங் பர்சன் அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் மெட்டாலிக் கலர்ஸ். அதாவது நல்ல ஷிம்மரியாக இருக்கும்ல, மெட்டாலிக் பெயிண்ட்ஸ் பார்க்கும்போதே வந்து எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் அ ஃபன் லவ்விங் பர்சன், யூ வாண்ட் டு கோ அவுட், பார்ட்டி, ஹேவ் ஃபன், அந்த மாதிரி வந்து தெரியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஷோ யுவர் செல்ஃப் as such a person, then you can always go for metallics. If you are a rebellious person or a revolutionist or a biker or ரொம்ப tomboyish-ஆன ஒரு person or எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுவேன், நான் யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் மேட் பிளாக். சில பேர் சும்மா ஃபன்னுக்காகவும் போடுவாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா they wanted to say something or they wanted to portray something about themselves, அந்த மாதிரி இருக்கும். If you observe keen, you will come to know. Next thing is if you are a fun-loving person, a quirky person or ஒரு மாதிரி happy-go-lucky person இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து இந்த bright colors like green, orange, yellow, pink, ஏதாவது bright colors, even red, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. They wanted to show themselves as my life is colorful, I'm so happy, anybody come to me, I'll give you that happy vibes, that good vibes, அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய different colors of nail paints ட்ரை பண்ணுவாங்க. So they wanted to show themselves as a happy-go-lucky person. So try it out if you are one. If you are a feminine person, very girly kind of a type அப்படின்னா go for pastels, pinkish, mauvish, anything which is pink. அந்த pink tones, இந்த pastel tones, இந்த peachy tones, இதெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. Because you wanted to portray or depict yourself as a very feminine touch உள்ள ஒரு person அவங்கள காமிச்சிக்கணும்னு நினைப்பீங்க. அண்ட் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். So try it out. Another type is if you are a very sophisticated person, berry reds, cherry reds, wine red, இந்த மாதிரியான ரெட்ஸ்லாம் இருக்கும்ல, you can always go for that because you wanted to show yourself as a boss lady, a sophisticated person, a very elegant person and a fluent person. So please go for reds, any shades of reds. If you are a super confident, very bold personality, if you are a confident person or if you wanted to show yourself as a confident person, என்னவா இருந்தாலும் சரி, go for bright reds, classic reds. Okay, நான் என்ன வேணால் சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு கெத்து இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஒன், ப்ளீஸ் கோ ஃபார் சச் பிரைட் ரெட்ஸ், கிளாசிக் ரெட்ஸ், ஃபைரி ரெட்ஸ், இந்த ஆரஞ்ச் அண்ட் ரெட் மிக்ஸாக இருக்கும்ல, அந்த மாதிரியான போல்ட் ரெட்ஸ், அதுக்கு போங்க. யூ கேன் கெட் வாட் எவர் யூ வாண்ட். இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரெஸ் சம்படி and if you want that person to like you, going out to meet your fiancé or going out for a first date, இந்த மாதிரி இடத்துலலாம் கான்ஃபிடென்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ wear bold reds. That's all guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preeta signing off. Bye. Guys, I'm giving personalized consultation, one-to-one consultation, online consultation. உங்கள் பர்சனல் ஸ்டைல் என்னன்னு தெரியணும், உங்கள் பாடி டைப் என்னன்னு தெரியணும், அண்ட் என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணலாம், க்ரூமிங் பற்றி தெரியணும், இப்படின்னா என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ப்ளீஸ் கோ guys.
please go check out my website and book your consultation today, right away. Okay, bye guys.